மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. தமிழகத்தில் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக ஆளுநரின் முதன்மை செயலர் உள்ளிட்ட IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதிய அரசு பொறுப்பேற்றது முதல் IPS, IAS அதிகாரிகள் மாற்றம் தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் இன்றும் தமிழகத்தில் IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக ஆளுநரின் முதன்மை செயலர் உள்ளிட்ட IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆளுநரின் முதன்மை செயலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கிர்லோஷ்குமார் வீட்டு வசதித்துறையின் முதன்மை செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். ஆளுநரின் முதன்மை செயலாளர் கிர்லோஷ்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். வீட்டு வசதித்துறையின் முதன்மை செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். நேற்று பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றப்பட்ட நிலையில் இன்றும் IAS அதிகாரிகளின் பணியிட மாற்றம் தொடர்கிறது. தமிழக ஆளுநரின் முதன்மை செயலாளர் உள்ளிட்ட IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆளுநரின் முதன்மை செயலாளர் கிர்லோஷ்குமார் வீட்டு வசதித்துறையின் முதன்மை செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்ட ஆட்சியராக மாலதி ஹெலன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்ட ஆட்சியராக மாலதி ஹெலன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆளுநரின் முதன்மை செயலர் கிர்லோஷ்குமார் வீட்டு வசதித்துறையின் முதன்மை செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதேபோல சென்னை மாவட்ட ஆட்சியராக மாலதி ஹெலன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை, பெரம்பலூர், அரியலூர், ராமநாதபுரம், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர்களும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். சென்னை, பெரம்பலூர், அரியலூர், ராமநாதபுரம், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தமிழக ஆளுநரின் முதன்மை செயலாளரும் மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை உட்பட 5 மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். புதிய அரசு பொறுப்பேற்றது முதல் தொடர்ந்து IAS, IPS அதிகாரிகள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு IPS, IAS அதிகாரிகள் மாற்றப்படுகிறார்கள். துறையின் செயலாளர்களும் மாற்றப்படுகிறார்கள். அந்த வகையில் இன்றும் மாவட்ட ஆட்சியர்களின் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. யார் யார் எந்தெந்த மாவட்ட ஆட்சியர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள், முதன்மை செயலாளர்கள் உள்ளிட்ட விவரங்களை பார்க்கிறோம். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.